நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உண்மையை சொன்ன கேட்கிற தைரியம் இருக்கா உங்களுக்கு? உங்க பையன் கரண கொன்ன குற்றவாளி ஜீவிதா வதேரா. அப்புறம் நீங்க எனக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லுங்க மேடம். கரண் இறந்ததுல உங்களுக்கு எவ்வளவு துக்கம் இருக்கோ அதுல ஒரே 1% உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு இருக்கா? இந்த விஷயத்தை நீங்க உங்க வீட்டுல உள்ளவங்க கிட்டயே கேட்டிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் உண்மை என்னன்னு. ஏன்னா அவங்க உங்ககிட்ட உண்மையை சொல்ல போறது. ஏன்னா உண்மையை மறைக்கிறதுலதான் அவங்களுக்கு நிறைய லாபம் இருக்கு. எக்காரணத்தை கொண்டோம் அன்னைக்கு ராத்திரிக்கு என்ன நடந்துச்சுன்னு அத்தைக்கு மட்டும் தெரியவே கூடாது. வினய், நீங்க இதை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. பெரியம்மாக்கு இந்த விஷயத்தை பத்தி எப்பவும் எதுவும் தெரிய போறதில்ல. வினய் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அவன் இன்னைக்கு என்னோட நம்பிக்கையை உடைச்சிட்டான். ஒரு தாய்க்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். பெரிய நம்பிக்கை துரோகம். உண்மை என்னன்னா வினய் வதையராத என்ன மாட்டி விட்டான். கோர்ட்ல பொய்யான ஆதாரத்தை எல்லாம் நிரூபிச்சு அவ என்ன கரண கொன்ன கொலகாரனாக்கிட்டான். அத்தை ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? போகும்போது எங்க போறோம்னு சொல்லி. மாமா, நீங்க இங்கே இருக்கீங்க. நான் உங்களை வீடு ஃபுல்லா தேடிட்டேன். என் கூட வாங்க. எதுக்குமா? நான் கொஞ்சம் மூட் அப்செட்டா இருக்கேன், ப்ளீஸ். மாமா, அது என்னாச்சு? மாமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க என் கூட வந்தே ஆகணும். ப்ளீஸ் என்ன வாங்க. விஷயம் சொல்லு. மாமா ப்ளீஸ் என் கூட வாங்க. எந்த கேள்வியும் கேட்காதீங்க. வாங்க. எதுவா இருந்தாலும் சொல்லு மாலதி. மாமா, ரொம்ப சரி முக்கியமான சொல்லு. விஷயம் மாமா. சீக்கிரம் வாங்க. நானும் கேக்குறேன்ல. நீங்க என்ன வாங்க விஷயம் மாமா. சொல்லு மாலதி. நீங்க இப்படி வாங்க சொல்லாம மாமா, கூட்டி போனா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லு. வாங்களேன். இதுக்குதானா? இத காட்ட தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? I am so sorry மாமா. உங்களை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு தெரியும் நீங்க கோவமா இருப்பீங்கன்னு. ஆனா என்ன பண்றது? ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ட் வேற என்னவா இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம நாம எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி பிக்சர்ஸ் பாக்கும்போது இதை விட முக்கியமான விஷயம் எதுவும் இருக்காதுல்ல. அங்க பாருங்க மாமா, பிக்சர்ஸ்ல இவ்வளவு அழகா இருக்குல்ல. அப்புறம் பாருங்க, நீங்களும் அக்காவும் பார்க்கிறதுக்கு அப்படியே மாடல்ஸ் மாதிரியே இருக்கீங்க. அங்க பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல? அந்த பிக்சர். இருப்பா. ஆமா, லீசா கூட என்ன யார் போட்டோ எடுத்தது? நம்ம இந்தியாவோட மஜ்னுவும் அந்த லண்டனோட லைலாவும் போதும். ரொம்ப நாள் கழிச்சு நான் சந்தோஷமா இருந்திருக்கேன். இது ஒரு நல்ல அனுபவம். அப்புறம் நான் லீசாவை பத்தி எதுவும் பேசல. இந்த போட்டோ பாருங்க அண்ணா, அது அந்த போட்டோ தான். நீங்க அண்ணியோட கேட்ச விட்டப்ப எடுத்தது. நீங்க நம்ம டீமுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க. இங்க பாரு தம்பி, காதலுக்கு எல்லாமே அலௌட் தான். காதல்ல தப்புன்றதே கிடையாது தம்பி. அப்புறம் ஜீவிதா அவுட் ஆகிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. என்னோட ஜீவிதாக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். புருஷன்னா மாமா மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் நீயும் கத்துக்கோ. பெரியம்மா, அத்தை அத்தை இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? நான் உங்களுக்கு கால் பண்ணி பார்த்தனே. என்ன மாமா நீங்க? பெரியம்மா உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போயிருப்பாங்க. இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? என்ன பெரியம்மா? அண்ணி, பிக்னிக் போனோம்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு. உங்க போட்டோஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அத்த, நீங்க ரன் அவுட் ஆனீங்களே, அந்த போட்டோவும் இதுல தான் இருக்கு. பாருங்க. அட அக்கா, வாங்க வந்து உட்காருங்க. இன்னொரு போட்டோ இருக்கு. ஜீவிதா உங்களை சித்தின்னு கூப்பிட்டால.
அக்கா வாங்கக்கா. பாருங்க. பரவாயில்ல சுந்தர், நான் அப்புறம் பார்க்கறேன். எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு ரொம்ப தலை வலிக்குதா. எக்ஸ்கியூஸ் மீ. இல்ல இல்ல, என்னால நம்பவே முடியல. வினையால என்கிட்ட எப்படி இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ல முடியும்? இல்ல, அப்புறம் என்னோட குடும்பம் எப்பவும் எல்லா நேரத்திலயும் என் கூட இருந்தவங்க, அவங்களால எப்படி எனக்கு துரோகத்தை பண்ண முடியும்? இல்ல இல்ல, இது உண்மையா இருக்க முடியாது. இது உண்மையே இல்ல. நீ எந்த குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற ஷாலினி? எந்த குடும்பத்தை பத்தி? உன் பையன் அவங்க என்னைக்குமே குடும்பத்துல ஒருத்தனா ஏத்துக்கிட்டதே இல்ல. அவன் மேல எப்பவும் சந்தேகப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. இது உண்மை இல்ல. எனக்கு வினய் மேல அப்புறம் எங்க குடும்பத்து மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவங்க என்னை ஏமாத்தி இருக்க மாட்டாங்க. அவங்க உன்னை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க ஷாலினி. மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஞாபகம் இருக்கா ஜெயபால் உன்கிட்ட என்ன சொன்னார்னு? அந்த ஜெயபால் சொல்றதை எப்படி என்னால நம்ப முடியும்? எப்படி? சரி நம்பாத. ஆனா உன் கண்ணு முன்னாடி நடக்கிறத வச்சு பார்க்கும்போது உனக்கு நம்பிக்கை வரலன்னா என்ன அர்த்தம் ஷாலினி? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் பையன் இறந்து போனதுனால யாருக்கும் எந்த வருத்தமும் இல்ல. உன் குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் இத பத்தி கவலைப்படல. ஆனா நீ இங்க தனியா அழுதுகிட்டு இருந்த. அவங்க எல்லாரும் சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க, சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நிரூபிக்கிறதுக்கு இதை விட வேற என்ன வேணும் ஷாலினி? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. மாலதியும் ஜீவிதாவும் இந்த குடும்பத்துக்குள்ள வராத வரைக்கும் உன்னோட மொத்த குடும்பமும் உன் கூட தான் இருந்தாங்க. உன்னை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஆனா எப்ப அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ, உன்கிட்ட இருந்து வினயையும் விஸ்வாவம் மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்தையும் பிரிச்சுட்டாங்க. உனக்கு எதிராக்கிட்டாங்க. பெரியம்மா, உங்களுக்கு டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். பெரியம்மா, என்னாச்சு உங்களுக்கு? ஜீவிதா ப்ளீஸ், முதல்ல இங்க இருந்து போயிடு. என்ன தனியா இருக்க விடு. பெரியம்மா, நான் தான் சொல்றேன்ல, போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய், எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் பெரியம்மா கிட்ட போய் எல்லாம் உண்மையை சொல்றதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்ன உண்மையை சொல்ல போறியா? ஜீவிதா, என்னாச்சு உனக்கு? அன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி அத்தைக்கு மட்டும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கலன்னா? ஆனா இது ரொம்ப தப்பு வினய். நம்ம பெரியம்மா கிட்ட இந்த உண்மைகளை பத்தி சொல்லாத வரைக்கும் அவங்க மனசுல தப்பான கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கும். அவங்களோட வேதனைகளும் இதனால குறை போறதுல இன்னும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லு, அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட சொந்த பையன் தான் குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்கிட்டே அவன் தப்பா நடந்துக்கிட்ட விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு.
அப்புறம் அத்தையோட நிலைமை? ஆனா இப்ப உங்க வேதனை பட்டுட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு உங்களோட பதில் என்ன? இந்த கஷ்டத்துல இருந்து, இந்த வேதனையில இருந்து அவங்கள உங்களால எப்படி மீட்க முடியும்? வினய், இந்த விஷயம் இதுக்கு மேல பெருசாகிறதுக்கு முன்னாடி நம்ம பெரியம்மா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் நிச்சயமா சொல்லியே ஆகணும். நான் தான் சொல்லிட்டேன்ல, அவ்வளவுதான். இதோட விட்டுரு. ஜீவிதா, ஐம் சாரி. ஏதோ கோபத்துல நான் அப்படி நடந்துக்கிட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நம்ம அத்தைக்கு கருணை பத்தின எந்த உண்மையும் தெரிஞ்சிடக்கூடாது. எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சா சத்தியமா அவங்களால தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ். அக்கா அக்கா, குக்கர் விசில் தான், பாம்பு ஒண்ணும் இல்ல. இதுக்கே இவ்ளோ பயப்படுற? மாலதி, எனக்கு உண்மையாவே ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, கருணோட கொலையில பெரியம்மா என்னை இன்னும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. அவங்க மனசுல இத பத்தின எண்ணங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நீ என்னக்கா பேசிட்டு இருக்க? ஒருவேளை பெரியம்மா ஏதாவது குழப்பத்துல இருந்தாங்கன்னா, இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, அவங்க பிக்னிக்ல இவ்வளவு ஜாலியா இருந்திருப்பாங்களா என்ன? எனக்காக ஸ்பெஷலா பண்டிகை எல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லக்கா. ஆனா ஐம் வெரி ஷியோர் பெரியம்மா கண்டிப்பா நல்லா இருக்காங்க. அப்புறம் வர வர என்ன நல்லா ஜாஸ்தியா கவனிச்சுக்கிறாங்க. பார்த்தல, எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற உறவு நல்லா போயிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற கனவு எனக்கும் இருக்கு. இங்க பாத்தியா, நான் பெரியம்மாவுக்கு ஒரு டேஸ்டியான அல்வா பண்ணிருக்கேன். டேஸ்டின்னு சொல்ல முடியாது, சாப்பிட்டு பார்த்தாதான் டேஸ்ட் என்னன்னு தெரியும். இந்தக்கா. இல்ல வேணாம் மாலதி. அக்கா ப்ளீஸ். காட்டு. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா பெரியம்மாவுக்கும் பிடிக்கும். சரிக்கா, இப்ப நம்ம பெரியம்மாவுக்கு அல்வா கொண்டு போய் கொடுக்கலாம். மாலதி, லஞ்ச் டைம்ல கொடுக்கலாமே? அக்கா, லஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணா இந்த அல்வா ரொம்ப ஆறி போயிடும். நம்ம இப்பவே கொண்டு போய் கொடுக்கலாம். ட்ரே எங்க இருக்கு? அது அங்க இருக்கு. வாக்கா, போய் கொடுக்கலாம். பெரியம்மா, நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களோட ஃபேவரட் அல்வா. எனக்கு தெரியும் உங்களுக்கு ஸ்வீட் அல்வா பிடிக்காதுன்னு, ஆனா எப்பவாவது ஒரு வாட்டி சாப்பிடலாம்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பெரியம்மா? நான் காலையில இருந்து இந்த அல்வாவை தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்பெஷலா பண்ணணும் இல்லையா? சோ இப்ப நீங்க இந்த அல்வாவை சாப்பிட்டு பார்த்தா என்ன கொஞ்சோட்டு பாராட்டுங்க. உங்க பாராட்ட கேட்கறதுக்கு என் காது ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வாங்க பெரியம்மா, சீக்கிரம் அல்வா சாப்பிடுங்க. மாலதி, பெரியம்மா, ஐம் சோ சாரி. தெரியாம விழுந்துருச்சு. நான் ஹெல்ப் பண்றேன். நான் எடுத்து தரேன். பெரியம்மா, பெரியம்மா, உங்க கையில வெட்டு பட்டுருச்சு. இதோ ஒரு நிமிஷம், நான் போய் பேண்டேஜ் கொண்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. நில்லு மாலதி. காயத்தை உண்டாக்கி அதுக்கு மருந்தும் போடுறத உன்கிட்ட தான் கத்துக்கணும்.
என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது உனக்கு புரியலையா ஜீவிதா? இப்ப நான் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். உண்மை. உண்மையா? என்ன உண்மை? என் பையன் எப்படி இறந்து போனாங்கிற உண்மை. அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு? நீ எதுக்காக அவனை பார்த்து சுட்ட? பெரியம்மா, உங்களுக்கு நல்லா தெரியும்ல, கரண கொன்னது நான் இல்ல, அந்த ஜெய்பால் தான். போய் சொல்ற, மறுபடியும் போய் சொல்ற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியம்மா, உங்களுக்கு நல்லா தெரியும்ல, கரண கொன்னது நான் இல்ல, அந்த ஜெய்பால் தான். போய் சொல்ற, மறுபடியும் போய் சொல்ற. ஜெய்பால நீங்க எல்லாரும் சேர்ந்து மாட்டி விட்டுட்டீங்க. உன்னை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு வினய் எல்லா பழியையும் தூக்கி ஜெய்பால் மேல போட்டுட்டான். ஆனா கரண கொன்ன உண்மையான குற்றவாளி நீதான் ஜீவிதா, நீதான். அதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். உண்மையை சொல்லு, கரண் உனக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணா? நீ எதுக்கு கரணை சுட்டு கொன்ன? என்னோட அப்பாவி கரணை எதுக்காக நீ சுட்டு கொன்ன ஜீவிதா? உண்மையை சொல்லு. கரண் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே இந்த மாலதி அவன் பின்னாடி ஒரு டிடெக்டிவ் மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தா. எப்ப பார்த்தாலும் எல்லார் முன்னாடியும் அவனை கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தா. ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி என் பையனை கொலை பண்ணிட்டீங்களா? உண்மை என்னன்னு சொல்லு ஜீவிதா. சொல்லு. இல்ல பெரியம்மா, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. மலமே என்ன? வாய் மூடு. நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. போலாம் அக்கா, முதல்ல எங்க இருந்து போலாம். நில்லு ஜீவிதா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீ இந்த ரூம்ல இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நீ எதுக்கு இப்படி பண்ணன? நீ எனக்கு சொல்லியே ஆகணும். அன்னைக்கு ராத்திரி அப்படி என்ன நடந்துச்சு? என் பையனை பார்த்து சுடுற அளவுக்கு உனக்கு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? இப்ப எதுக்காக நீ வாய மூடிக்கிட்டு இருக்க? உண்மையா சொல்லு. அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட சொந்த பையன் தான் குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்கிட்டே அவன் தப்பா நடந்துக்கிட்ட விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அப்புறம் அத்தையோட நிலைமை. என் பையனை கொலை பண்ணதுக்கு பின்னாடி உங்க ரெண்டு பேரோட திட்டம் ஏதாவது இருக்கா? ஒருவேளை இப்படி இருக்குமோ? என் பையன் கரனுக்கும் இந்த சொத்துல ஒரு பங்கு இருக்குன்னு அப்பா சொன்னத உங்க ரெண்டு பேராலையும் தாங்கிக்க முடியல. அதனாலதான் ரெண்டு பேரும் சேர்ந்து என் பையனை கொலை பண்ணிட்டீங்க. அக்கா, அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் வாய் மூடு. நீ எதுவும் பேசக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கு ஜீவிதா. முதல்ல கொலை பண்ண, இப்போ நல்ல டிராமா பண்ணிட்டு இருக்க. உன்னை நீ பெரிய தியாகின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? நான் கொஞ்சம் கூட யோசிக்கல நீ இந்த அளவுக்கு தெளிவாவும் புத்திசாலித்தனமாவும் வேலை பாப்பேன்னு. நான் வினைக்காக சீதா மாதிரி ஒரு பொண்டாட்டியை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்திருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னையே கொத்துற அளவுக்கு ஒரு விஷமுள்ள பாம்பு. உன்னோட அம்மா அப்பா உனக்கு இததான் கத்து கொடுத்தாங்களா? சரிம்மா, எங்க அம்மா அப்பா பத்தி ப்ளீஸ் நீங்க எதுவும் சொல்லாதீங்க. என்னால என்ன அவமானத்தை வேணா தாங்க முடியும், ஆனா அவங்கள அவமானப்படுத்தாதீங்க. தாங்கவே முடியாது. அவங்க எங்களுக்கு கத்து கொடுத்த ஒழுக்கத்தை நாங்க ரெண்டு பேரும் இந்த நிமிஷம் வரைக்கும் கடைபிடிக்கிறோம். உங்களுக்கு அந்த உண்மை தெரியணும்ல, நான் எதுக்காக உங்க பையன் கரணை சுட்டேன்னு. அது என்ன உண்மைன்னு கேட்க நீங்க தயாரா இருங்க.
அன்னைக்கு ராத்திரி ஒருவேளை நான் கரனை பார்த்து சுடாம இருந்திருந்தா இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறாள் இந்த மாலத்தி. இவ்வளவு உங்க கரண் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருப்பான். அப்புறம் நானும் உங்க முன்னாடி உயிரோட நின்று இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணு எது வரைக்கும் உயிரோட இருக்க முடியும்னா அவளோட மானத்தை அவ பறி கொடுக்காத வரைக்கும் தான். அப்புறம் உங்க பையன் கரண் எங்க மானத்தோட விளையாட ஆரம்பிச்சான். அவன் உங்க பையனை இங்க வரல பெரியமா, இந்த வீட்டை அழிக்கணும்னு வந்தான். அந்த ஜெயபாலோட சேர்ந்துக்கிட்டு அவன் என்னைக்குமே இதை அவன் வீணா நினைச்சதே கிடையாது. உங்களையும் அவனோட அம்மாவை நினைக்கல. அவன் வெறும் உங்களை ஒரு கருவியை பயன்படுத்திக்கிட்டு இந்த வீட்டோட இந்த குடும்பத்தோட விளையாட நினைச்சான். உங்களை வெறும் ஒரு கருவியா தான் பார்த்தான். கரனோட உண்மையான ரூபத்தை நானும் மாலத்தியும் பார்த்தோம். ஒருவேளை நீங்க அதை பார்த்திருந்தீங்கன்னா அப்பவே உங்க இதய சுக்குநூறா வெடிச்சிருக்கும். ஒருவேளை அன்னைக்கு ராத்திரி நான் கரனை பார்த்து சுடாம இருந்திருந்தேனா இங்க நிக்கிறாளே இந்த வீட்டோட மூத்த மருமக ஜீவிதா, இந்த உலகத்தையும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க முகத்தையும் பார்க்க முடியாம வெக்கத்தால தலை குடிச்சு நின்று இருப்பேன். இல்ல, இது போய் என் பையன் கரனால அந்த மாதிரி பண்ண முடியாது. அவன் என்னோட ரத்தம்.